மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்க கேட் 2 ஓட சிலபஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இந்த பார்ட்லருந்து இந்த பார்ட்லருந்து ஆரம்பிக்கும். ஆமா சார். இது எல்லாமே ஃபார்முலா தாம்மா. இது ஃபார்முலாவ நம்ம அனுப்பிட்டேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ இதில பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முடிச்சுட்டோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இப்ப பார்க்க போறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். மத்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ, அதில என்னாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதாம்மா? கம்ப்ளீட் பண்ணதுல? எஸ் சஸ்வதா? சார்? இல்ல இத கம்ப்ளீட் பண்ணதுல என்னாச்சும் டவுட் இருக்குதான்னு கேட்டேன். நேத்து இல்ல சார். ஓகேடா கண்ணு. நான் வொர்க் அவுட் பண்றேன் தான் சார். அப்படியே வொர்க் அவுட் பண்றேன். நடுவுல ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 18, 19 கொஞ்சம் பார்த்துக்கலாம். சார். அதே மாரி இது ஃபுல்லாவே நம்ம ஈஸி தான். ஆக்சுவலா இது வந்து சிங்கிள் யூனிட்டா இருக்கும் அன்னா நியூஸ் ரெக்கார்டிங்கா. எதுனா 5ம் 6ம் கேட்டு சிங்கிள் யூனிட்டா இருக்கும். எங்களுக்கு பார்த்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது லார்ஜ் சாம்பிள் தனியா, ஸ்மால் சாம்பிள் தனியா வச்சுட்டாங்க. அதுலயே அனோவா டேபிள்ங்கிறது தனி மாடலா இருக்கு. இது தனியா இது ஒரே மாடலா வச்சுட்டாங்க. ஸோ, அதனால இது கொஞ்சம் லென்த் சிலபஸ் மாரி தான் இருக்குது. அதாவது 6த் 2யும் சேர்த்து கம்பைன் யூனிட் பட் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால இது கொஞ்சம் சின்ன யூனிட் தான் ரொம்ப ஈஸியா தான் இருக்குமா. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா ஆல்ரெடி நான் டேபிள்ல குடுத்துட்டேன். எகைன் அதே ஃபார்முலா தான். இங்க பாராமீட்டர் பார்த்தா மியூ அண்ட் சிக்மா இஸ் எ பாராமீட்டர். மியூ அண்ட் சிக்மா வச்சுட்டு நம்ம வேல்யூ வச்சு நம்ம ரன் பண்ண போறோம். இங்க மியூங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம மீன் நோட் பண்றாங்க. அண்ட் சிக்மாங்கிறது என்னன்னா, நாட் ஃபார் வேரியன்ஸ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோட் பண்றாங்க. அப்ப மேக்ஸிமம் பார்த்தா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அண்ட் 2மே மியூ அண்ட் இது. அவனே பாராமீட்டர் இங்கேயே சொல்லிட்டான். மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் பாராமீட்டர்ங்கிறாங்க. ஓகே. இப்ப ப்ராபபிலிட்டி பிடிஎன்எஃப் இந்த ஃபங்ஷன் பேர் என்னங்கிறாங்க? பிடிஎன்எஃப்ங்கிறாங்க. நம்ம பிடிஎஃப்னா என்ன? பிடிஎஃப்னா என்ன? பிஎம்எஃப்னா என்ன சொல்லி நம்ம லாஸ்ட் மாடலோ 2ஓ 3டியோ பார்த்துருப்போம். இது வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா பிடிஎஃப் என்ன கொடுப்பாங்க. அது டிஸ்கிரீட் இன்டர்வல் அதாவது 0, 10, 20 அந்த மாதிரி கேஸ்க்கு கொடுக்கும்போது பர்டிகுலர் வேல்யூஸ் வரும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எஃப்னு நோட் பண்ணும்போது மேக்ஸிமம் பிடிஎன்எஃப் தான் இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வரும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேஸ் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது ப்ராபபிலிட்டி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ். இதே தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வச்சு தான் போடுறாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மியூ வந்து சென்டர் பாயிண்டாக இருக்கும். அப்போ அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டரில் இந்த பாயிண்ட்ல இருக்கும். இப்போ சிக்மாங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிக்மா கிடைக்கும். அதாவது இது சிக்மா தான் ஈக்குவல் இன்டர்வல் கேஸ். இது ஃபுல்லாக சேர்த்துனது 2 சிக்மா வரும். அப்போ ஈக்குவல் இன்டர்வல். அப்போ இந்த டயக்ராம் நடுவில் மிடில் கட்டு பார்த்து பார்த்தீங்களா? அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கம் ஏரியாவும் ஈக்குவல். அப்போ இந்த கர்வுக்கு பேர் வந்து சிமெட்ரிக் ஏரியா. அது சிமெட்ரிக் டயக்ராம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டா கட் ஆகிற பெண்டு வந்து இதுவும் இந்த ரீஜியனும் இது ஏன் சொல்றேன்னா இப்போ ப்ராப்ளம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால சொல்றேன். இந்த ரீஜியனும் இந்த ரீஜியனோட ஏரியாவும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்படின்னா மீனிங் என்னன்னா சப்போஸ் 0 டு 1.6ம் அதே மாதிரி -1.6 டு 0ஓட ரீஜியனும் ஈக்குவல். அப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் வந்து -1.6 டு 0 கேட்குறாங்கன்னா திஸ் ஏரியாஸ் ஈக்குவல் டு 0 டு 1.6ல நம்ம பார்க்கணும். 1.6ல பார்க்கணும். 0 டு 1.6ல. எதனாலனா சிமெட்ரிக் ரீஜன். இந்த பாயிண்ட்டை பார்த்தா தெரியும். ஏன்னா இதனோட லென்த் சிக்மா, இதனோட லென்த் சிக்மா, இதனோட லென்த் சிக்மா. அதே லெஃப்ட் சைடு போட்டோம்னா இதனோட லென்த் சிக்மா, இதனோட லென்த் சிக்மா, இதனோட லென்த் சிக்மா. அப்போ அதனால வந்து இது சிமெட்ரிக் டயக்ராம் இருக்குது. அதனால ஏரியா ஆஃப் த லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரைட் சைடு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் +2லயே படிச்சிருப்பீங்க. ஓகே. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்துட்டீங்க. அதை டேரெக்டாக வச்சு போடாமல் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு போடுறாங்க. இஜெட்டுங்கிறது நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது நார்மல் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் என் ஆஃப் 0, சிக்மா. 0ங்கிறது யாரு? இவனே சொல்லிட்டான். 0ங்கிறது மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது 1ன்னு நம்ம நோட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட் கட் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமு ஆக்சுவலாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரியும். அந்த பெரிய ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெரிய ஃபார்முலாவை இந்த இன்சைட் ப்ராக்கெட் இருக்குது வேல்யூ பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இஜெட்னு எடுக்கிறாங்க. இந்த வேல்யூ வந்து இஜெட்னு எடுக்கிறாங்க இன்சைட் ப்ராக்கெட் வேல்யூ. அப்போ அதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறாங்க? அந்த ஏரியாவோட ரீஜியன் பார்த்து ஓவரால் டோட்டல் ப்ராபபிலிட்டியே, அதாவது இந்த ஏரியாவோட இது வந்து ப்ராபபிலிட்டி கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூவே என்னங்கிறாங்க? 1ங்கிறாங்க. அப்போ ரெண்டாக கட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ரைட் சைடோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.5 ஆகும். லெஃப்ட் சைடு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.5 ஆகும் நோட் பண்ணுறாங்க. அதாவது மீனிங் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -50 இஜெட் லெஸ் தேன் 0 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 லெஸ் தேன் இஜெட்
லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இதனோட வேல்யூஸ் வந்து 0.5ங்கிறாங்க. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னங்கிறாங்க? 1ங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நம்ம வர ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் நம்மளுக்கு டேபிள் அனுப்பிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக உன்னோட வாட்ஸ்அப் அனுப்பியிருப்போம் ஒரு டேபிள், அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் தான். அப்போ அதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு போகணும். அது ஆக்சுவலாக டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் அங்கே இருக்குது. நம்ம அதை பார்த்து ரெஃபர் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஸோ எடுத்தபடி நான் ப்ராப்ளத்துக்கு போயிடுறேன். இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியட்டுக்கு மாற்றிட்டு கிரேட்டர் தென், அதாவது பி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 1.6 1.09 1.09ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. 1.09ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ப்ராபபிலிட்டியோட இந்த வேல்யூ எப்படி நம்ம டயக்ராம் நோட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் நோட் பண்ணிக்கிறீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமில் இது மிடில் வேல்யூ எப்பயுமே எந்தெங்க இருக்கும்? 0 இருக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்னது? பாசிட்டிவ்ல வருது. பாசிட்டிவ்னா ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போ இது 1ன்னு வச்சிங்கன்னா இது வந்து 1.09 வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? கிரேட்டர் தென் சொல்லிக்கிறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கிரேட்டர் தென்ங்கிறாங்க. அப்போ கிரேட்டர் தென் இங்கிருந்து இந்த ரீஜன் கேட்குறாங்க, இங்கிருந்து இந்த ரீஜன் கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? எனர்ஜி டவுட் இருந்தால் உடனே கேட்டுக்கமா. இதில் எனர்ஜி டவுட் புரியுது சார். ஓகே. அப்போ இந்த ரீஜன் கேட்குறாங்க. அப்போ இந்த ரீஜனோட வேல்யூ எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? தெரியுது சார். கிரீன் டேபிள். அப்போ இங்கே பாருங்க, இந்த டேபிள் எங்கே ரீஜன் வருதுன்னு பாருங்க. அவனே கொடுத்துட்டான். இஜெட் வந்து கிரேட்டர் தென், நல்லா பார்த்துங்க, இஜெட் கிரேட்டர் தென் அந்த வேல்யூ 1.09 வேல்யூவாக இருந்தால் அதனோட ரீஜனோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டான். இந்த இதில் சம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடுப்பாங்க. உங்களுக்கு டேபிள் எது கொடுத்துக்கிறாங்க இல்லை, மேபி அந்த டேபிள் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சென்ட் பண்ணுங்க எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். டேபிள் கொடுக்குறாங்களா இல்லை உங்களே எடுத்து விட்டு சொல்கிறாங்களாமா? பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம் சார். ஓகே, மேபி அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதில் நார்மல் டிஸ்பிளே இப்போ பாசிபிள் இருக்குதா? சென்ட் பண்ண முடியுமா? சாஃப்ட் காப்பி இருக்குதா? இல்ல சார், சாஃப்ட் காப்பி இல்ல சார், ஹார்ட் காப்பி தான். ஃப்ரெண்ட் தான் பிரிண்ட் எடுத்து வந்தாங்க. இல்ல, இந்த டயக்ராம் ஷேப் எப்படி கொடுத்துக்கிறாங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா அதுதான் நீங்க எடுத்துட்டு போக போறீங்க. இப்போ பாசிபிள் வந்து சென்ட் பண்ண முடியுமா? ஏன்னா டயக்ராம் ரீஜன் எங்க இருக்குதுன்னு பார்த்தா, இது பாத்தீங்கன்னா இஜெட் கிரேட்டர் தான் சொல்லும்போது டேபிள் பாருங்க இங்க இருக்குது. அப்ப நாம போட்ட டயக்ராமும் நம்ம இங்க இருந்து தான் போட்டுக்கிறோம், இந்த ரீஜனை போட்டுக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 1.09 1.09 எங்க இருக்குது? 1.0க்கு நேரா 9 பார்க்க போறோம். நல்லா பாத்துங்க. 1.0 ஃப்ரெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்தனால ஃப்ரெண்ட் கிட்ட தான் சார் இருக்கேன். நாளைக்கு தான் வாங்கணும். ஐயோ, 18th வண்டிக்கு வேணா பாத்துக்கலாம் சார். அதை ஓகே, எப்படி வேல்யூ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்லித்தரேன் சார். ஓகேம்மா, ஓகே. சரி டேக்கண்ணு. சரி, இந்த டேபிளுக்கு இந்த மாதிரி பார்க்க போறோம். நல்லா பாத்துங்க, இங்க இருக்கிற டயக்ராம் வந்து கிரேட்டர் தென் வேல்யூ தான் இருக்குது. நல்லா பாத்துங்க, கிரேட்டர் தென் வேல்யூ ரீஜன் தான் இருக்குது. அப்ப நம்ம 1.09க்கு பார்க்கும்போது என்னது? கிரேட்டர் தென் 1.09 பார்க்க போறோம். அப்ப இதனோட வேல்யூ எவ்வளவு? இங்க இருக்கிறது தான். இங்க பாருங்க 9 இருக்குதுங்க, இது 9 இருக்குது, இங்க 1 இருக்குது. அப்ப 1.09ஓட வேல்யூ எது? இந்த வேல்யூ. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் இதுதான். டைரெக்டாகவே வந்துடும். அப்போ நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிடுறோம்? ஆன்சரை போட்டுறோம். அவன் கிரேட்டர் தான்னால அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். 0.1367 என்னமோ வந்தது, அந்த வேல்யூ நாங்கள் எழுத போகிறோம். ஓகே, சரி. இப்போ என்னது? ப்ராபபிலிட்டி இஜெட் கிரேட்டர் தென் 1.09. அப்போ நம்ம டேபிளில் பார்த்தது இதே டேபிள் தான். அப்போ அதனோட வேல்யூ வந்தீங்கன்னா 0.1367 என்னமோ வந்து இதுதான் அதனோட வேல்யூ, இதனோட ரீஜியன் வேல்யூ. சரியாம்மா? புரியுதுங்களா? சரி, அடுத்த ஒர்க் என்னன்னா லெஸ் தென் -1.6. அப்போ லெஸ் தென் எப்படி போடுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் லெஸ் தென் -1.65. கரெக்டுங்களா? இந்த நோட்டேஷன் இப்படி தான் நோட் பண்ணுவோம், மைனஸ் லெஸ். அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வருங்கடா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நார்மல் டிஸ்ட்ரிபியூட் டயக்ராம் போடணும். இது மிடில் வேல்யூ, இந்த இடத்துல வந்து 0ன்னு கிடைக்கும், மியூவோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். அப்போ இதில் எந்த பக்கம் வரும்? -1.65. எந்த பக்கம் தான் வரும்? இது ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமா? இங்கே 0 நோட் பண்ணா ரைட் சைடு தான சார்? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு. அப்போ இங்கே வந்து -1.65.
இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவீங்க. அப்போ இந்த லைனுக்கு இந்த பக்கம் ரீஜன் வருமா, இந்த பக்கம் ரீஜன் வருமா? நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் தெரியுதாம்மா? லெஸ் தென் வருது. லெஸ் தென்னா அவுட்டர் ரீஜன் தானே சார்? அவுட்டர் ரீஜன் மீன்ஸ் லெஃப்ட் சைடு அவுட்டர் ரீஜன் ஆர் ரைட் சைடு அவுட்டர் ரீஜன்? மைனஸ்ங்கும்போது ரைட் சைடு தான் இன்னர் ரீஜன் தானே சொல்றோம்? இல்ல கண்ணு, இங்க லெஸ் தென் இது கண்ணு. ஓகே. ஆமா சார். அப்ப இஜெட்டோட வேல்யூ அதை விட கம்மி தானே? அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு கண்டா ஓகே, கரெக்ட். லெஃப்ட் சைடு அவுட்டர் ரீஜன். அதான் ஓகே. நீங்க அவுட்டர் இன்னர்னா லெஃப்ட் ரைட்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. அவுட்டர்னா மேபி இது அவுட்டர் தான். ஒரு ரைட் சைடு அவுட்டர் ரீஜனா லெஃப்ட் சைடு அவுட்டர் ரீஜனா? ஓகே, லெஃப்ட் சைடு அவுட்டர். ஓகே, அவ்வளவுதான். லெஃப்ட் சைடு அவுட்டர் ரீஜன். அப்ப என்ன ஆச்சுன்னா ப்ராபபிலிட்டி இது வரைக்கும் வருது, அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபுல்லா வருது. அப்ப இங்க போட்ட டயக்ராமும் இந்த டயக்ராம் ஒரே மாதிரி தான் வரணும். அப்ப இந்த டயக்ராம் நான் என்ன பண்ண போறேன், கன்வெர்ட் பண்ண போறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து உங்களுக்கு டேபிள் வேல்யூ கிடையாது, பாசிட்டிவ் தான் டேபிள் வேல்யூ. அப்போ ஆல்ரெடி இந்த டேபிளை வந்து நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த டயக்ராமை என்னது 1.65 அது 1.65 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுல்ல, மைனஸ் இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ நான் இந்த ரீஜன் வந்து இந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஏன்னா ஈக்குவல் ரீஜன், இங்க வர ரீஜனோட வேல்யூ இங்க வர ரீஜன் வேல்யூ ஈக்குவல். எதனால இந்த டயக்ராம் வந்து சிமெட்ரிக்னால. அப்ப எகைன் நான் என்ன பண்ண போறேன், இஜெட் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் டேபிள்ல போயிட்டு நான் திரும்ப என்னது கிரேட்டர் தன் வேல்யூ தான் பார்க்க போறேன். நம்ம டேபிள் நான் கொடுத்த டேபிளே வந்து கிரேட்டர் தன் வேல்யூ தான் இருக்குது. ஆனால் அதை டேரெக்டா நீங்க அதே இது பண்ணிக்கலாம். அப்ப என்னாச்சு 1.65க்கு பார்க்க போறோம். அப்போ 1.65 எங்க இருக்குது, அது டேபிள் எப்படி இருக்குது, இந்த டேபிளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாத்துங்க. 1.6 இங்க இருக்குது. அப்போ 1.65 1.6க்கு நேரம், அதனால பாத்துங்க 1.6 எங்க இருக்குது, 1 2 3 4 5 6 தான் இங்க பாருங்க. இந்த வேல்யூ 1.6க்கு நேரம் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0495. புரியுதாம்மா எங்க இருக்குதுன்னு? எப்படி டேபிள் பார்க்கணும் தெரியுதுங்களா? 1.6க்கு நேரா 5 இங்க இருக்கணும், 5க்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா 0.0495 வருது. அப்போ அந்த வேல்யூ நான் நோட் பண்ண போறேன். சரி, அங்கே டேபிள் நம்மளோட டயக்ராம் கிரேட்டர் தான் இருக்கிறோம், நான் டைரெக்டாக நோட் பண்ணுறேன். சப்போஸ் வேறு மாதிரி வந்தால், இப்போ அடுத்த ப்ராப்ளம் வேறு மாதிரி வரும், அடுத்த கொஸ்டின் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துறேன். இது 0.0495, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0. ஓகே, இப்போ இது புரிஞ்சுட்டீங்களா? இது எப்படி இஜெட் லெஸ் தென் மைனஸ் 1.65 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 1.65 எழுதலாம். ரீசன் என்ன, சிமெட்ரிக். ஓகே, சிமெட்ரிக். புரியுதாமா? அப்ப இதனுடைய ரீஜனும் இங்க வர 1.65 ரீஜனும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நம்ம டேபிள்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்குது, அதனால இந்த வேல்யூ எடுத்துட்டேன். இந்த வேல்யூவோட வேல்யூ சொல்லுது வந்து 0.0495. 0.0495 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா லையிங் பிட்வீன் -1.2 this one. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -1.00 லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் 1.96 இந்த மாதிரி எழுதுவோம். சரி, இதனுடைய டயக்ராம் எப்படி வரும் பார்க்கலாம். இதனோட டயக்ராம் ஆக்சுவலி இதனோட டயக்ராம் போடுறப்ப இங்கே மிடில் இங்கே வந்து இங்கே வருது வந்து -1.00, இது வந்து 1.96. அப்போ நம்மளுடைய ரீஜியன் பார்த்தீங்கன்னா இந்த லைஸ் பிட்வீன் இதுக்கும் நடுவில் வர ரீஜியன், இந்த ரீஜியன் தான். இதை கேர்ஃபுல்லாக போடணும். நம்மளுக்கு இருக்கிற டேபிள் வந்து கிரேட்டர் தான் வேல்யூ தான் இருக்குது, இந்த டேபிள் இல்லை, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கணும், சரிங்களா? அப்போ இந்த ரீஜன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி ரைட் சைடாக இருந்தாலும் சரி 0.5 வந்துருக்கு. அப்போ இதனோட வேல்யூ 0.5, இதனோட வேல்யூ 0.5. அப்போ வர வேல்யூ என்ன பண்ணுவீங்கன்னா, இது ஓவரால் ரீஜன் 0.5னா நம்மளுக்கு என்ன வேணும், இதுலேருந்து இது வரைக்கும் வேணும், இதுலேருந்து இது வரைக்கும் வேணும். அப்போ இது எப்படி எழுதணும்னு பார்த்துக்குங்க, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் -1 லெஸ் தென் இஜெட் எது வரைக்கும் இருக்குது, 0 வரைக்கும் இருக்குது, லெஸ் தென் 0 plus probability of 0 less than z less than 1.96 வேணும். பட் நம்மளோட டேபிள் என்ன இருக்குது, கிரேட்டர் தென் வேல்யூ தான் இருக்குது. அப்போ அந்த கிரேட்டர் தென் வேல்யூக்கு உண்டான ஒர்க்கை பார்க்கணும். நான் இங்கே போய்க்கிறேன், இங்கே ஆல்ரெடி டயக்ராம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், இங்கே போய்க்கிறேன்.
அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரீஜன் எப்படி எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் -1 less than z less than 0 plus probability of 0 less than z less than 1.96. பட் நம்மளுக்கு ரீஜன் இன் டேபிளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா கிரேட்டர் தென் ஒன்னுக்கு தான் இருக்கும். அதாவது இது வந்து நெகட்டிவ் இருக்குன்னா இதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than z less than 1ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சேம் ஏரியா தான், அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ ரீஜியன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கிருந்து இந்த ஏரியா இது 0 to 1. பட் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கிருந்து இந்த ஏரியா தான் நம்மளுக்கு கிடைக்குது. டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த ஏரியா தான் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஓவரால் ஏரியாவில் நம்ம இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும். சரி, இப்போ நான் போடுறேன் டேபிள் 0. அதாவது 1க்கு நம்ம எப்படி டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் நம்ம கிவன் ப்ராப்ளத்துக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 1ஓட டேபிள் வேல்யூ பார்த்துருவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட்டு 1ஓட டேபிள் வேல்யூ பார்த்துருவாங்க. 1ஓட டேபிள் வேல்யூ என்னங்க இருக்குது? 1ன்னா 1.0. 1.0ஓட வேல்யூ என்ன? 0.1587. பட் இது என்னது? கிரேட்டர் தென் ரீஜியன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கிரேட்டர் தென் ரீஜியன். நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த ரீஜியன் வேணும். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணுற பாருங்க, இந்த ரீஜியன் வேணும். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க ரீஜியன் இந்த டேபிள் இந்த ரீஜியன் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரீஜியன் வேணும்னா நம்மளோட டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இங்கிருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து 0.5. அப்போ 0.5 மைனஸ் நல்லா பார்த்தீங்கன்னா 0.5 மைனஸ் இந்த ஏரியா மைனஸ் பண்ணால் இது கிடைச்சிடும். இந்த ஏரியாவோட வேல்யூ என்ன கிடைச்சது? 0.1587. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் வேல்யூ எப்படி போடுறோம்னு இங்கே கால்குலேஷன் போகிற ஸ்க்ரீன் மாற்றிடுறேன். நமக்கு டேபிளில் வரதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ரீஜியன். ஏன்னா எனக்கு வேணுங்கிற ரீஜன் வந்து இந்த ரீஜியன். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ரீஜன் தெரியும் 0.5. அப்போ எனக்கு இந்த ரீஜன் தேவையில்லை, இந்த ரீஜன் தான் டேபிள் இருக்குது, அதனால் இந்த ரீஜனை நான் மைனஸ் பண்ண போகிறேன். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1567. இதை மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் பண்ண என்ன கிடைக்குன்னா 0.500 0.1567. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் 3 9 9ல் 5 போச்சுன்னா 4 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ இதனோட வேல்யூ அதான் இங்கே போட்டுக்கணும். இதனோட வேல்யூ மட்டும் என்ன கிடைக்குன்னா 0.3433. ஸோ இதே ஐடியா இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு என்ன கிடைக்குது? எனக்கு பிட்வீன் ரீஜன், இதுக்கு பிட்வீன் ரீஜன் இதனோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 0.3433. இப்போ அடுத்தது யார்? இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியாவுக்கும் என்ன இருக்கும்? இந்த ரீஜன் இருக்கும், இந்த ரீஜன் இருக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 0.5 மைனஸ் இதனோட ஏரியா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம டேபிள் அந்த மாதிரி இருந்த டேபிள், அதனால் அந்த ஒர்க்கு நான் பண்ணுறேன். திரும்ப டேபிள் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஒன் எது என்ன வேணும்? இதுக்கு நம்ம கிவன் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.96க்கு வேணும். அப்போ 1.9க்கு நேரம் 6க்கு பார்க்கணும். 1.9 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 1.9. அதனோட ஏரியாவுக்கு நேரம் 6க்கு பார்க்கணும். 6 எவ்வளவு? இதுதான் 6. அப்போ 0.025 0.025. அப்போ அந்த ரேஞ்சை நம்ம மாற்றி போட வேணும். அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாற்றி கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். 0.029 சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு எகெயின் இந்த ரீஜனுக்கு எகெயின் என்ன பண்ண போகிறேன்? 0.-0.029 சரி 2πவா 2π 0.025. அப்போ என்னாச்சு? 0.5ல் 0.025 மைனஸ் பண்ணணும். அப்போ என்னாச்சு? 5 இது 9னா 7 இது 4. அப்போ 4 கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது? 0.475. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு இதனோட ரிசல்ட். அப்போ என்னாச்சு? இங்கே ஒரு 0 போட்டுங்க. அப்போ 3 8 4 சொல்லணும்னா 1 4 4 8. அப்போ 0.8. இதனோட வேல்யூ -1 z லெஸ் தென் 1.96. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? எப்படி 0.52 மைனஸ் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா இல்லை டவுட் இருக்குதாமா? புரியுது சார். எனக்கு கிரேட்டர் தென் ரீஜியனாக இருக்குது, அதனால மைனஸ் பண்ணுறோம். இல்லைன்னா தேவையில்லை, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா?
சரி, அதே ஐடியா தான் இது. அது நெகட்டிவ்லேருந்து வந்தது, இது பாசிட்டிவ்லேருந்து வருது. அப்போ இது என்ன எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் லைஸ் பிட்வீன் 1.25 லெஸ் தேன் இஜெட் லெஸ் தேன் 2.75. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஆட் பண்ணி போடுவோம்னா 2.75 இருக்குது. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் ரீஜன். நல்லா பார்த்துங்க, லைஸ் பிட்வீன் இருக்குல்ல, அப்போ நல்லா பார்த்துங்க, இங்கிருந்து இது ஃபுல்லாக எடுப்பீங்க, மறுபடியும் இங்கிருந்து இது ஃபுல்லாக எடுப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது இது எல்லாமே கிரேட்டர் தென் நமக்கு பார்க்க போகுது. நம்மளோட டயக்ராம், நம்மளோட டேபிள் என்ன இருக்குன்னா, நம்மளோட டேபிள் வேல்யூ இங்கே இருக்குதா? இங்கே இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ஃபுல் ரீஜன் வரும். எப்போது 1.25 இருக்குது. நம்ம டேபிள் எங்கே இருக்கும்? இந்த வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இப்படி எழுதிக்கிங்க, இந்த வேல்யூனும் அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து என்ன இருக்கும்? இன்னொரு கான்செப்ட் எடுத்து இன்னொரு டேபிள் போவோம். இன்னொரு டேபிள் போகும்போது என்ன கிடைக்கும்? 2.75 இருக்கும். அப்போ 2.75 வேல்யூ எழுதிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ண போதும். ஏன்னா நம்ம டேபிள் அப்படி இருக்குது. நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் இங்கே நான் ஷேர் பண்ணுற டேபிள் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே கிரேட்டர் தென் வேல்யூ. அப்போ நம்ம ரைஸ் பிட்வீன் வேல்யூ வேணும். ஆல்ரெடி இங்கிருந்து இது வரைக்கும் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ இங்கிருந்து இங்கே வரைக்கும் வேணும். நம்மளுக்கு ரீஜன் இது வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். அப்போ இதை நான் வந்து கட் பண்ணிடுவேன். அப்போ நம்மளோட டேபிள் வேல்யூ அப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன நம்ம டேபிள் இருக்குது? இஜெட் கிரேட்டர் தென் 1.25 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 2.75. இதுதான் நம்ம டேபிள் இருக்குது. அதனால அந்த டேபிள் வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய டேபிளுக்கு இருக்கிறனால நான் ஈஸியாக என்ட்ரி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் எடுக்க போகிறேன். So table 1.2575. ஸோ 1.25 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதனோட டேபிள் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். 1.25 வேல்யூ, 1.25 வேல்யூ எவ்வளவு? ஓகே, இதுதான் 1.25 வேல்யூ. ஸோ இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேட்டர் தென் வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம அப்படியே என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது 2.75 வேல்யூ வேணும். 2.75 2.75 எங்கே இருக்குது? 2.7 இருக்குது, 5க்கு நேரம் பார்க்கணும். 2.7 இது 2.70 71 72 73 74 75. இதான் 2.75 கிரேட்டர் தென் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். சார் டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து மைனஸ் பண்ணுறோம்? ரெண்டு கிரேட்டர் தென் வேல்யூ இருக்கிறனால மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம எடுத்து மைனஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்துங்க. நான் வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டு காப்பி பண்ணி போட்டேன். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஓகே, அப்போ என்னாச்சு? இது வந்து இதனோட வேல்யூ, இது வந்து இதனோட வேல்யூ பண்ணிவிட்டு, அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0.1057 0.0030. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 7, 5ல் 3 போனால் 2, 0, 1. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 0.1027. ஸோ ஓகே, இது நார்மலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூக்கு நம்ம இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டோம். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சப்போஸ் இந்த மாதிரி வேல்யூ கொடுக்காம அவன் மீன், மீடியன், தட் மீன்ஸ் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருவான். மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு அந்த கிரேட்டர் தென் வேல்யூ, லெஸ் தென் வேல்யூன்னு கொடுத்துருவான். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி ப்ராப்ளம் ரன் பண்ணி காட்டுறது அப்படின்னா, இஜெட்டோட ஃபார்முலாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எக்ஸோட வேரியலை கொடுத்துருப்பான், நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க எல்லா இதுலேயும், யூனிவர்சிட்டிலையும். அப்போ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்துங்க. அது நார்மல் கொஸ்டின், ப்ரீவியஸ் பார்த்தது நார்மல் கொஸ்டின். அப்போ இங்கே பாருங்கள், இஜெட் கொடுக்கல, எக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இது இஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இஜெட் கன்வெர்ட் பண்ண ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டு, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. இங்கே மியூவோட வேல்யூ என்ன? மியூவோட வேல்யூ 30. ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட சிக்மாவோட வேல்யூ என்ன? 5. அப்போ எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டு கொஸ்டினும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 26 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 நம்ம எப்படி எழுதலாம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, எக்ஸை வந்து எதுக்கு மாற்ற போகிறேன்? இஜெட்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் இங்கே நடுவில் வைக்கும்போது இங்கே என்ன ஃபார்முலா வரும்? எக்ஸ் மைனஸ் மியூ
divided by sigma less than or equal to is also less than or equal to x minus mu divided by sigma. இந்த மாதிரி மாற்ற போகிறேன். சரி, கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூ என்ன? கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூ இங்கே 26, இங்கே 40. அப்போ எழுதுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் இது எவ்வளவு 26 மைனஸ் மியூவோட வேல்யூ எவ்வளவு 30. மியூவோட வேல்யூ இங்கே இருக்குது 30 டிவைட் பை சிக்மாவோட வேல்யூ 5. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஜெட் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இஜ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 40 கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, எக்ஸோட வேல்யூ 40 மைனஸ் மீனோட வேல்யூ 30. மீனோட வேல்யூ 30 டிவைட் பை 5. இந்த இப்போ எழுதுனது என்னாச்சு, டவுட் இருக்குதா கண்ணு? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வரும். அப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி இருக்கணும். இல்லை கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ கன்வெர்ட் பண்ண பின்னாடி என்ன நடக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் 26 மைனஸ் 30 எவ்வளோ கிடைக்கும்? -4. அப்போ -4 டிவைட் பை 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது எவ்வளோ கிடைக்கும்? 10. அப்போ 10 by 5. அப்போ என்னாச்சு, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஐடியா புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம்னா இஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் இஜெட் கன்வெர்ட் கூடிய ஃபார்முலா. அப்போ இதை அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது இந்த இது கிடைக்குது. சரியாம்மா? இது வரைக்கும் டவுட்டு இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் என்னது, அஸ் பர் ரூல் படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறீங்க. டயக்ராம் எப்படி வருவீங்க? இப்படி வரும் டயக்ராம். ஸோ இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இது என்னது, -0.8. இது எவ்வளவு? இது பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த ரீஜனுக்கு தான் நம்ம ரீஜன் கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன்ஸ் ஓகே, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி டேபிள் கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணுற கண்டிஷன் -0.8 less than or equal to z less than இது 0 plus probability of 0 less than or equal to z less than or equal to 2. பட் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ரைட் சைடு வந்துடும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து லெஃப்ட் சைடுக்கு இல்லை, நெகட்டிவ். அதனால் நம்ம வந்து ரெண்டு ரீஜன் ஈக்குவல்னால நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடுக்கு மாற்ற போகிறோம். அப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது 0.8. அப்போ 0.8ன்னு என்னது, இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இதுதான் நம்மளுடைய ரீஜியன். ஓகேங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை ரீஜியன்னா நம்ம இங்கிருந்து இந்த ரீஜியன் கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி அடுத்த ரீஜியன்னா 2க்கு கண்டுபிடிப்போம். 2ஓட ரீஜியன்னா இங்கிருந்து இதுக்கு வரும், இந்த ரீஜியன் வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே 2, இங்கே 0.8. நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணிங்க. அப்போ 0.5 மைனஸ் பண்ணி பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா லைஸ் பிட்வீன் ரீஜியன் வேணும். அப்போ இந்த ரீஜனுக்கும் நம்மளுக்கு இந்த ரீஜன் தான் தேவைப்படுது, இதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இந்த ரீஜன் தான் தேவைப்படுது. அப்போ நம்மளோட டேபிளுக்கு ரெண்டுக்குமே 0.5 மைனஸ் பண்ணி போட வேணும். 0.5 மைனஸ் பண்ணி போட வேணும். சரிங்களா? அப்போ 0.5 மைனஸ் இந்த ரீஜியன் ப்ளஸ் 0.5 மைனஸ் இந்த ரீஜியன். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக பார்த்தா 0.5 ப்ளஸ் 0.5 1 ஆயிடும். அப்போ 1 மைனஸ் இதனோட ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி போட்டுங்க. இதனோட ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி போட்டால் நம்மளோட டேபிள் ஒர்க் முடிஞ்சது. சரி, இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா டேபிள் வேல்யூ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டேரெக்டாக என்ன போகிறேன், டேபிள் வேல்யூ ஷேர் பண்ணால் நம்ம போட முடியும். எதுக்கு வேணும், 0.8க்கும் 0 வெறும் 2க்கு வேணும். 0.8 அண்ட் 2க்கு வேணும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு பார்க்கலாம். 0.8 டேபிளில் 0.8 இருக்குது அப்படின்னு பாருங்க. 0.8 எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. அப்போ 0.8னா இதுதான் நம்மளோட 0.8ஓட டைரக்ட் வேல்யூ. 0.8ஓட வேல்யூ என்ன, 0.2. சரிங்களா? இந்த வேல்யூ நான் இங்கே செலக்ட் பண்ணி போட்டுறேன். ஏன்னா அங்கேயும் மெர்ஜ் பண்ண முடியல, ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. இதை தூக்கி நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே என்ட்ரி பண்ணிடுறேன். வேணா டேபிள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். அப்போ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துடுது 0.2119 மைனஸ் அடுத்த வேல்யூ என்ன வேணும், 2க்கு வேணும், எக்ஸாக்டாக 2க்கு வேணும். அப்போ 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக 2ஓட வேல்யூ இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1ஆல் மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூ எழுதணும். ஓகே, 0.028 இதனோட வேல்யூ. ஸோ ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் மாற்றுறேன். இப்போ என்ன நடந்ததுக்கு பாருங்க. அப்போ ஐடியா புரியும். நம்மளுக்கு டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ நம்ம டேபிள் பார்க்கும்போது அந்த டைப் ஆஃப் டேபிள் கொடுக்குறாங்கன்னா வேறு டைப். இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனைனா இந்த டைப் ஆஃப் டேபிள் வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டா, அதனால இவ்வளோ ஒர்க் போட வேண்டியது இருக்குது.
சரி, இப்போ நான் மாத்திர ஸ்க்ரீன் மாத்திர பாருங்க. சரி, இப்போ தான் இதுதான் இந்த ஒர்க்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா 1 மைனஸ் ஏன் 1 வரும்னு சொன்னேன்? 0.5 ரெண்டு ரீஜனுக்கு மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். சரி, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ என்ன ஆச்சுன்னா 0.2119 0.0228 ரெண்டையும் மைனஸ் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்னாச்சு 7, இங்கே 1 வரும் 4, இங்கே என்ன வரும் 3, இங்கே என்னாச்சு 2. அப்போ என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.2347. இப்போ 1ஓட மைனஸ் பண்ணணும். 0.2347 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 மைனஸ் 7 வந்து வராது 10. அப்போ 3, இங்கே வந்து 9, 9னா 5, இங்கே எகெயின் 9, 9னா 6, இங்கே எகெயின் 9, 9னா 7. அப்போ என்னாச்சு 0.7653 7653. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். மற்ற 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இது. செகண்ட் கொஸ்டின் இது எக்ஸ் கிரேட்டர் தென் 45. அப்போ ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 45 கொடுத்துக்கிறாங்க. நம்ம இஜெட்டுக்கு மாற்றணும். அப்போ இஜெட்டுக்கு மாத்திரம் என்னது? எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. அப்போ மாற்றுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் லெஸ் தென் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45. மியூவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 30. இதனோட வேல்யூ 5. அப்போ அப்ளை பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் எவ்வளோ கிடைக்குது? 15. அப்போ 15/3 5. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு வருது. அப்போ என்னாச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 3ன்னு வருது. ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 3ன்னு வருது. எகைன் டேபிளுக்கு போங்க. டேபிளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சது மேக்ஸிமம். அப்போ டேபிள் எடுக்கிறேன். ஓகே, நான் என்ன பார்க்கணும்? கிரேட்டர் தென் 3க்கு பார்க்கணும் டேபிளில். அப்போ கிரேட்டர் தென் 3 எங்கே இருக்குது? இதுதான் கிரேட்டர் தென் 3. அப்போ இதனோட வேல்யூ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 0.0002014. அப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ஏன்னா கிரேட்டர் தென் இருக்குது. கிரேட்டர் தென் போது நம்ம டேரெக்டாக எதையும் மைனஸ் பண்ண வேண்டாம். கிரேட்டர் தென் போது நம்ம டேரெக்டாக அதே வேல்யூ அப்ளை பண்ணினா போதும். அப்போ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த வேல்யூ டேரெக்டாக நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்னாச்சு? இந்த வேல்யூக்கு ஈக்குவல் போட்டு என்ட்ரி பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்போ நம்மளோட கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 45. அப்போ இதுக்கு டயக்ராம் வேணும்ல. இதுக்கு டயக்ராம் போடும்போது எப்படி போடுவீங்க? இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணுவீங்க. இங்கே இருக்கும் இது 0, 3ங்கிறது இங்கே இருக்கும். கிரேட்டர் தென் 3ங்கும் போது நம்மளோட ரீஜியன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் பார்ட் இதுதான் நம்மளோட ரீஜியன் பார்ட். அப்போ அதனோட ஏரியா என்னென்னு உங்களுக்கு இருக்குது? 0.0014 இதனோட ஏரியா. சரி, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் மெயினாக. சரி, அட்லீஸ்ட் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கான்செப்ட். சரி, இதில் எனர்ஜி